ஹலோ அக்கா, எங்கே இருக்கீங்க? எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல உடனே நான் அன்றைக்கி இன்வைட் பண்ண பார்க்கு உடனே வாங்க. சீக்கிரமாக வாங்கக்கா, இப்போவே வாங்க. வச்சிடறேன். என்னடி ஆச்சு? இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டு நீ ஜாலியாக உட்காந்துருக்க, ஒரு ஹலோ சொல்ல கூட டைம் விடல. அப்லேட் மார்க்கெட்டிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, நிறைய ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னாக்கா. அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். ஆமாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஏர்ன் பண்ணலாம், நல்ல ஸ்கோப் இருக்குது. அதுக்குன்னு இவ்வளோ அவசரமாக கூப்பிடுவேன்? நான் அலறி அடித்து ஓடி வந்தேன், என்னமோ ஏதோ ஆயிடுச்சோன்ட்டு. சரி, என்ன டவுட்டுன்னு சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க, சொன்னினா முடிச்சுட்டு போயிடலாம். அப்படிலாம் உடனே உங்களை போக மாட்டேன், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு தான் போகிறீங்க நீங்கள். சரி, ஒன் பை ஒன்னாக கேளு. அப்படியே என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, ஃபஸ்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லுங்கள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, அது ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். இது வழியாக நம்ம வந்துட்டு ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். எப்படின்னு வச்சுக்கோவேன், இப்போ நம்ம வந்துட்டு அமேசானுக்கு அஃபிலியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம லிங்க் வழியாக யாருக்காவது நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா, அவங்க அமேசான் வந்து நம்மளுக்கு ஒரு கமிஷனாக வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அஃபிலியேட். ஸோ நம்ம உங்களோட ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு கமிஷன் வாங்குறது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து கோர்ஸுக்கு, இந்த மாதிரி வந்துட்டு லேண்ட் சேல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அஃபிலியேட் பண்ணலாம். நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சின்னா, ஃபஸ்ட்டு நீ எந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை எந்த கம்பெனிக்கு வந்துட்டு நீ வந்து அஃபிலியேட் பண்ணுற அப்படின்றத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அந்த அஃபிலியேட்க்கு வந்துட்டு நீ ஜாயின் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு, அவங்க ஒரு யூனிக் லிங்க் வந்து உனக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை வச்சு நீ எந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறியோ அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஒரு பெஸ்ட்டு கண்டென்ட் எழுதி அந்த லிங்க்கையும் வச்சு நீ வந்து பப்ளிஷ் பண்ணணும். நீ பப்ளிஷ் பண்ணுற கண்டென்ட்டை வந்து யாராவது பார்த்துட்டு அந்த லிங்க் மூலயமா அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா உனக்கு சர்டன் அமௌண்ட் வந்து கமிஷனாக வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்படி நீ உன்னோட ஒர்க்கை பண்ணிக்கலாம். அக்கா, இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறோம்ல, அது ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாமா, இல்லை அதுக்கு யாருக்காவது அமௌண்ட் பே பண்ணி பண்ணணுமா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டோட்டலாக ஃப்ரீ தான். ஸோ யார் வேணாலும், எந்த ஏஜ் லிமிட்டும் எதுவுமே கிடையாது, எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உன்னோட எந்த கம்பெனிக்கு அப்ளியேட் பண்ணுறியோ அதுக்கு நீ சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்புறம் அவங்க வந்து யூனிக்காக லிங்க் கொடுப்பாங்க, நீ அதை வச்சு உன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது டோட்டலாக ஃப்ரீ தான். அப்போ ஃப்ரீயாகவே எல்லாம் பண்ணிக்கலாம். ஆமாம், நீ ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு ஏஜ் லிமிட்டோ எந்த ஒரு எஜுகேஷன் லெவல்ஸும் தேவையில்லை. ஓகே, லிங்க்கு ஷேர் பண்ண சொல்கிறீங்கல்ல, எந்தெந்த சைட்டில் நம்ம லிங்க்கு ஷேர் பண்ண முடியுங்க்கா? அதுக்கு தான் இருக்குதே, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, அப்புறம் இன்ஸ்டாகிராமுன்னு இத்தனை நிறைய இருக்கே. இதில் நீ எதுலனாலும் போயிட்டு உன்னோட லிங்க்கை வந்து ப்ரொமோட் பண்ணி வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அது வழியாக யாராவது லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு அப்போ ப்ராஃபிட் வந்து சேர்ந்துடும். அப்போ சைட்ஸ்க்கு இந்த மாதிரி ரூல்ஸும் டிஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது மஸ்ட்டு. ஓகேக்கா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு ஒரு மந்த்துக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோக்கா ஏர்ன் பண்ணலாம்? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும், அவ்வளோதான் ஏர்ன் பண்ண முடியும்னா எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் இல்லை. ஸோ நம்மளோட எஃபெக்டை பொறுத்து எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். அப்போ மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணலாமா? ரொம்ப பேராசை பெருநஷ்டம். உன்னோட நீ நிறைய எஃபெக்ட் பண்ணும் போது ஒரு பெஸ்ட் அமௌண்ட் வந்து உனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ அஃபிலியேட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கல்லக்கா, எந்தெந்த கம்பெனிஸில் எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கே, அதுலேயும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இம்பேக்ட், அதுக்கப்புறம் வந்து டிஜி ஸ்டோரு, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதுலலாம் நீ போயிட்டு அப்ளை பண்ணி உன்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்ளை பண்ணால்? ஆமாடா, எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம் நீ. ஸோ ட்ரை பண்ணி பாரு, எல்லா வெப்சைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணி. ஓகே, இப்போ அஃபிலியேட் பண்ணணும்னா நமக்குன்னு தனியாக ஓன் வெப்சைட்ஸ் எதனா வேணுமாக்கா? வெப்சைட் வேணும்னு ஒரு கம்பல்சரி எதுவுமே இல்லை. நீ வந்துட்டு யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு இதுலேயே வந்துட்டு குரூப்ஸ் இருக்கும். ஸோ அந்த குரூப்ஸ் வழியாகவே உன்னோட லிங்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி நீ வந்துட்டு உன்னோட அஃபிலியேட் ஒர்க்கை பண்ணிக்கலாம். அப்போ வெப்சைட் நீடு கிடையாது? அது கம்பல்சரி இல்லைம்மா. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து லீகல் ப்ராசஸ் தானாக்கா, சேஃப்டியான ஒர்க்கா? இது வந்து ஒரு 100% லீகல் ப்ராசஸ் தான், அண்ட் சேஃப்டியான ப்ராசஸும் கூட தான். நீ வந்து லீகலாக பண்ணுற வரைக்கும். ஸோ நீ எந்த ஒரு ஸ்பேம் லிங்க்கோ இல்லை சீட் பண்ணுற மாதிரி லிங்க்ஸோ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாத வரைக்கும் இது வந்துட்டு லீகலாக சேஃபாகவும் இருக்கும். ஓகே,
அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இப்போ பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள என் லிங்க்கை கிளிக் பண்ண வைக்க நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, நல்ல கிரியேட்டிவான பிளாக்ஸு, கன்டென்ட்டு, ஆர்டிகல்ஸ்லாம் நீ சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக எழுதணும். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மேக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீ கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது அதை ரீட் பண்ணுறவங்க வந்துட்டு ஸோ ஓகே இது வந்து வேல்யூபிள் கன்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்டை வந்து நல்லா வந்து வேல்யூபிளாக காட்டுற மாதிரி வீடியோ அனிமேஷன்ஸு அப்புறம் வந்துட்டு கிரியேட்டிவான போஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நீ போடும்போது உன்னோட லிங்கை வந்து கிளிக் பண்ணி கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கிரியேட்டிவிட்டி வேணும்ல. சில கம்பெனிஸ் வந்துட்டு பேபாலில் சென்ட் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ் வந்து யூபிஐயில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க நம்மளோட கமிஷன்ஸை வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு மந்த்லி அவங்க நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேக்கா. அமௌண்ட்டு பர்ஃபெக்டாக வந்துடும். அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். சரிடி, இவ்வளோ கேள்வி கேட்டேன், நான் இவ்வளோ பதிலும் சொல்லிட்டேன். சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கு? ஏதாவது நான் சொல்றது புரிஞ்சதா உனக்கு? ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்க்கா, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றத பத்தி யோசிக்கலாம். அப்போ உனக்கு புரியுறதுக்கு இன்னும் ட்ரை தான் பண்ண போறியா நீ? இவ்வளோ பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்கக்கா, நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுவேன். அட போடி, உனக்காக எல்லா வேலையும் பாதியில விட்டு வந்த மாதிரி என்னைய சொல்லணும். போடி, நான் கிளம்புறேன். அக்கா நில்லுக்கா, டீ வாங்கிக்கிறேன்க்கா. இந்த மாதிரி டெக் ரிலேட்டடாக கண்டென்ட்டை பார்க்க ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.